ஒரு மார்க்கெட். மார்க்கெட் தான் போயிட்டுருக்கேன். செம்ம பிஸியான இடங்க. கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ரியலைஸ் ஆக மாட்டேங்குது கோவிட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்படின்லாம். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்களேன். ஸோ சொன்னேன்ல மூடி இருக்குங்க. ஸோ இப்போ இங்கே இருக்குது, இப்படி மூடி வச்சுருக்காங்க. அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15ன்றதுனால நம்ம வந்து உள்ளே போக முடியாது இப்போது. அதான் மற்றபடி ரொம்ப சின்ன ஸ்டாப் தான் இது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு பிளான் இல்லை, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே சாந்தினி சௌக்கில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். சாப்பிட நல்ல இடம் கிடச்சிதுன்னா சாப்பிட்லாம், இல்லைனா பார்ப்போம் என்ன எப்படி நடக்குது, எப்படி போகுது. செம்ம எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. சொன்ன மாதிரி கிளைமேட் இங்கே கொஞ்சம் குளிரும் அப்படின்லாம் நினச்சி வந்தோம். இந்த குளிர்லாம் இல்லை, செம்ம வெயில் பாருங்கள். இந்த ஸ்ட்ரா வச்சு உருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. செம்ம ட்ரெயின் ஆகுது பேசுங்க. बस जाने का तो बहुत मन है. நாங்கள் வந்து டெல்லி ரெட் ஃபோர்ட் எதிர்க்க சாந்தினி சௌக்கில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து குருத்வாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குருத்வாரா. கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து எனக்கு வரணும்னு ஆசை. நான் இப்போ தான் வந்திருக்கேன். இவங்களை பற்றி சரி நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் ஏதாவது கட்டிட்டு தான் உள்ளே போகணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ என் கூட என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ நான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். ஏதாவது தலையில் ஏதாவது தரேன் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு. சரி சரி போகலாமா? செம்மையான ஒரு ஃபீலிங்க. இங்கேயே இப்படி இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கேன்.
கிளம்பிட்டோம். இங்கே இந்த குருத்வாரா தான் வந்திருந்தோம். சாப்பிட்டு அதான் இப்போதைக்கு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட இருந்து ஒரு ஃப்ரெண்டு போபால்லேருந்து வந்திருக்காரு. அவர் பேர் சிவம். ஸோ அவருக்கு வந்து ஈவினிங் தான் வந்து பஸ்ஸு. ஆனால் நான் இப்போ 3 மணிக்கு கிளம்பணும். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து வழக்கம் போல் பாருங்க சொல்கிறேன். இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டம் எதுக்குன்னா மெட்ரோக்காக நிற்கிதுங்க. சென்னை சான்ஸே இல்லைங்க. சென்னை வேறு லெவல். நம்ம ஊர் தான் சீன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் வந்துட்டேன். செம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ரொம்ப மோசம். லைட்ஸ் கொஞ்சம் லைட் வந்தால் போதும். சரி, சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். என்னென்னா இப்போது பேட்ரி வேறு லோவாக இருக்குது. ஹாஸ்டல் வந்துட்டேன். Hi, sorry I didn't see you. Is this fine? பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதான். ஸோ எப்படியோ 9:15 வந்து மீதி நாளைக்கு சொல்கிறேனே. ஸோ ஈவினிங் ரிவர் வாக் போயிருந்தேன். செமையாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஒரு 3 பேர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே ட்ரெக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் எந்த பிளானும் இல்லையே. அவங்க கூட ஜாயின் பண்ணல. இருந்தாலும் பார்ப்போம், மூடை பொறுத்து இருக்குது. மூணு நல்லா இருந்ததுன்னா கூட போகலாம். இல்லைன்னா இங்கே இருந்து நிறைய வேலை இருக்குது பண்ணுறதுக்கு. இனி ஆக்சுவலி எதுவுமே எதிர்பார்த்து பண்ணலைங்க. ஆனால் பண்ண ஒரு சில விஷயம் காலையிலேருந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல. பட் பண்ண ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. கூட லைவ்லியாக இருக்குது. செம்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. ஈவினிங் பீச் வாக் போயிருந்தேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு டைம் லேப்ஸ் கிடச்சிது. அது காட்டுறேன் பாருங்கள். அவங்கெல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. எனக்கு சாப்பிட மூடு இல்லை. அதான் சரி, நான் திருப்பி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒன்று என்ன இருக்குது,
தூங்குவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம். நான் கேட்டிருக்கேன் ஹாஸ்டலில் வந்து லைப்ரரி எதுவும் இருக்கா, எதாவது படிக்கலாம் அப்படின்ட்டு. அதான் எதாவது புக்கு கிடச்சின்னா படிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம்.